ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ராஜ்மாவும் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ராஜ்மாவை ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் பிரிஞ்சு எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒன்று அந்த மாதிரி புட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இதையும் நல்லா வதங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ராஜ்மா இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி கிரேவி மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நான் கொத்தமல்லி தூளும் கஸ்தூரி மெத்தியும் இதில் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது தாளிப்புக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சியை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிட்டு இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு தாபா ஸ்டைல் ராஜ்மா ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.